ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எல்லா டீமோட பேட்டிங் லைனப் இப்படி யாரோடது ஸ்ட்ராங்காக இருக்குது யாரோடது வீக்காக இருக்குன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் எல்லா டீமோட டாப் 8 பேட்டிங் லைனப் ஃபஸ்ட்டு ஆர்சிபிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் எப்படியோ அதே மாதிரி தான் லைனப்போட தான் வருவாங்க. டாப் 8 அதே டாப் 8. ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா படிக்கல் நம்பர் 3லேருந்து வெங்கடேஷ் ஐயர் வருவார். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் ஒரே ஓட்டைனா அது நம்பர் 3 மட்டும்தான். அதே ஓட்டையை வெங்கடேஷ் ஐயர் வச்சு அடிச்சிட்டாங்க. மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் டெஃபினட்டாக செம்ம சாலிடாக இருக்குது. இந்த வருஷமும் கன்ஃபார்ம் அவங்க பிளே ஆஃப் வருவாங்க தான் நம்புகிறேன். பார்ப்போம். ஏன்னா இவங்களுக்கு எல்லா பேஸஸுமே கவரு. டாப் ஆர்டர் செம்ம சாலிடாக இருக்குது. மிடில் ஆர்டர் ரஜத் பட்டிதார் இருக்கார், திஜய் சர்மா இருக்கார். ஃபினிஷிங் சொல்லவே தேவையில்ல, ரொமேரியோ சப்பர்ட் இருக்கார், டிம் டேவிட்டு மழை ஃபார்மில் இருக்கார், குணால் பாண்டியா. பேட்டிங் லைனப் வச்சுட்டு அவங்க பிளே ஆஃப் வரலினா ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். வந்துடுவாங்க தான் நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு எம்ஐ பக்கம் வந்தோன்னா இவங்களுமே போன வருஷம் இருந்த ஓட்டை எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஓப்பனிங்கில் ரிக்கல்டன் பதிலாக டீகா கொண்டு வந்துட்டாங்க. மிடில் ஆர்டர் சொல்லவே தேவையில்ல, சும்மாவே ஃபார்மில் தான் இருக்காங்க. ஃபினிஷிங்கில் போன வருஷம் லேக் ஆன இடத்துல இப்போ சர்ஃபேன் ரதர்ஃபோர்டு கொண்டு வந்திருக்காங்க. இதனால் அவங்க டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஸ்கையோட ஃபார்ம் இன்க்ளூஷன் தான் அவங்க டீமை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்குது. இது எல்லாமே அந்த ஜிடி பண்ணுற வேலை தான். எவனை கேட்டாலும் அள்ளி கொடுத்துட்றான். ஸோ இவங்களுக்கு இம்பேக்ட் பிளேயராக நமந்தீர் தேவைப்பட்ட உள்ள வருவார். அப்படி இல்லைன்னா வேற ஒரு பவுலர் கூட இம்பேக்ட் பிளேயராக எடுத்துக்கலாம். சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் எம்ஐ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 4 கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. அப்படியே நம்ம டீம் பக்கம் வந்தோம்னா நம்மளோட பேட்டிங் லைன் எப்படி இருக்குன்னா ஆயுஷ் மாத்ரே சஞ்சு கூட ஓப்பன் பண்ணுவார், ருத்ராஜ் ஒன் டவுன் ஆடுவார், நெக்ஸ்ட் டூபே, நெக்ஸ்ட் பிரீவிஸ் வருவார். ஃபினிஷிங்கில் கார்த்திக் சர்மா, தோனி அண்ட் பிரசாந்த் வீர். இப்படி தான் நம்மளோட பேட்டிங் லைனப் இருக்கும். டாப் 5 மட்டும் எடுத்தோம்னா இந்த எல்லா டீமோட சிஎஸ்கேக்கு தான் டாப் 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஃபினிஷிங்கில் தான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை. ஏன் சொல்கிறேன்னா கார்த்திக் சர்மா இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் ஐபிஎல் ஆடுறாரு. பிரசாந்த் வீருமே ஃபஸ்ட் ஐபிஎல் ஆடுறாரு. 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரெஷர் சுச்சுவேஷன் சேஸ் பண்ணும்போதெல்லாம் இவர் கரெக்டாக டெலிவரி பண்ணாங்கன்னா நம்ம டீம் செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். ஃபினிஷிங்கில் தலை இருக்காருன்னு ஒரே நம்பிக்கை தான். ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டீம் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த ஹோலி ட்ரினிட்டிலேருந்தெல்லாம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இப்போதைக்கு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவும் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அப்படியே லாஸ்ட் இயர் ஃபைனல் பிபிகேஎஸ் பக்கம் வந்தோம்னா இவங்களுமே பெருசாக சேஞ்ச் பண்ணல. இங்கிலீஷ் போயிட்டாரு, அதுக்கு பதிலாக கூப்பர் கார்னர்லி வந்துட்டார். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இவங்களும் அதே சைடு வச்சு தான் போக போகிறாங்க. ஸோ இவங்க எப்படி போவாங்கன்னா ஓப்பனிங் பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங், 1 டவுன் ஸ்ரேயாஸ் ஐயர் வருவார், 2 டவுன் நெகால் வதேரா, அடுத்து ஸ்டாய்னிஸ், அடுத்து கூப்பர் கார்னர்லி, ஃபினிஷிங்கில் சஷாங்க் சிங், அடுத்து மார்க்கோ யான்சன். இப்படி தான் அவங்களோட பேட்டிங் லைனப் இருக்கும். இவங்களுமே ஆர்சிபி மாதிரி லாஸ்ட் இயர் கோரை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதே பேட்டிங் லைன் போட தான் வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்தோம்னா காவி அக்கா நம்மளே குக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா குக் பண்ணிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா லியாம் லிவிங்ஸ்டனை 13 கோல்ஸ் வாங்கினாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் நம்பருக்கு பதிலாக கார்த்திக் சர்மாவே நம்பிட்டு போயிடலாம். இவங்க லைனப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வித் ஹெட், 1 டவுன் இஷான் கிஷன், அடுத்து கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அடுத்து லிவிங்ஸ்டன், ஃபினிஷிங்கில் அனிகேட் வர்மா, அப்புறம் தேவைப்பட்டா கமின்ஸ் வருவார். இவங்களோட ஒரே சேஞ்ச் என்னென்னா லியாம் லிவிங்ஸ்டன் உள்ளே வந்திருக்காரு, அபினவ் மனோகரை வெளியே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்சி ஓப்பனிங் பண்ணுவார், கூட ஜெய்ஸ்வால், 1 டவுன் ரியன் பராக், அடுத்து ஜூரல், சாம்கரன், ஹெட்மயர், பெரேரா, லாஸ்ட்டாக ஜட்டு வருவார். இவங்க லாஸ்ட் சீசன் ரொம்ப கஷ்டப்பட்டது ஃபினிஷிங்கில் தான். ஐ திங்க் 4 to 3 கேம்ஸ் ஃபினிஷிங்லேயே லாஸ்ட்டில் லாஸ் பண்ணாங்க. அதங்காட்டி இந்த வருஷம் ஃபெரேராவை ட்ரைட் பண்ணியிருக்காங்க டீசில் இருந்து. கூட ஜடேஜாவும் இருக்கார், சாம்கரன் இருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. டாப் ஆட சொல்லவே தேவையில்ல, வைபவ் சூரியவன்சி இருக்கார், ஜெய்ஸ்வால் இருக்கார். ஸோ இவங்களும் சிஎஸ்கே மாதிரி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் டீமை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இவங்க லாஸ்ட் இயர் 9th ஸ்பாட் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு கேகேஆர் பக்கம் வந்தோம்னா 60 கோடியோடு வந்தாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரகானே ஓப்பனிங் வித் ஃபின் ஆலன், கிரீன், ரகுவன்சி, தையா, ரிங்கு சிங், ரமன்தீப், லாஸ்ட்டாக நரேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ரிங்கு சிங்கை தவிர மீதி இருக்கிற யாரையுமே நம்ப முடியாது. ஸோ ரசில் மாதிரி பிளேயர்லாம் ரிட்டையர் ஆனங்காட்டி அவரை ரிப்ளேஸ் பண்ண யாருமே இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு எல்எஸ்டி டீம் பார்த்திங்கன்னா மார்ஷ் ஓப்பனிங் வித் மார்க்ரம், இங்கிலீஷ், பூரான், பண்ட், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமத் அண்ட் லாஸ்ட்டாக ஷபாஸ் அகமத்.
இவங்களும் சேம் கேகேஆர் மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர் நல்லா ஹெவியாக இருக்குது. கீழே வந்தோம்னா பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. அப்துல் சமத் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். மற்றபடி எல்லாமே வீக்காக. ஸோ இவங்க பிளே ஆஃப் வர ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் டீம் டிசி. கேஎல் ராகுல் ஓப்பனிங் வித் டக்கெட், 1 டவுன், போரல், நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசிஷோர் சர்மா, விப்ராஜ் நேகம். இவங்கள பொறுத்த வரைக்கும் டீம் பார்க்க பயப்படுற மாதிரி இல்லை, அட் தி சேம் டைம் ரொம்ப வீக்காகவும் தெரியல, ஒரு மாதிரி ஆவரேஜாக இருக்குது. இவங்க பிளே ஆஃப் வந்தாலும் ஓப்பனிங்கில் ரன்ஸ் வரணும், அட் தி சேம் டைம் ஸ்டப்ஸு திருப்பி ஃபார்முக்கு வரணும். இந்த 2 விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஜிடி டீம் பார்த்தோம்னா சுப்மன் கில் ஓப்பனிங் வித் சாய் சுதர்சன், பட்லர், வாஷிங்டன் சுந்தர், கிளென் ஃபிலிப்ஸ், ஷாருக் கான், தெவாட்டியா அண்ட் லாஸ்ட்டாக ஷாருக். இவங்க பண்ண போன வருஷம் அதே தப்பு தான் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. சர்ஃபேன் ரசர்ஃபோட விட்டுருக்கவே கூடாது. அவர் லாஸ்ட் இயர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போ மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. டாப் 3 எடுத்தோம்னா அவங்க டீமே முடிஞ்சு. ஃபினிஷிங்லேயும் சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. என்னை கேட்டால் ஜிடி டாப் 6க்குள்ளே கூட வரமாட்டாங்க கைஸ், ஏன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட ரேட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி டீம் அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் ஆரம்பித்தோம்னா 9 கொடுக்கலாம் 10க்கு. நெக்ஸ்ட்டு எம்ஐ பக்கம் வந்தோம்னா 8.5 கொடுக்கலாம். சிஎஸ்கேக்கு 8 கொடுக்கலாம். பிபிகேஎஸ்க்கு சேம் 8. எஸ்ஆர்ஹெச் 8 பாயிண்ட்ஸ். ஆர்ஆர் 7.5. கேகேஆர் 7. எல்எஸ்ஜி 7. டிசி 7. ஜிடி 6.5. என்னோட ரேங்கிங்ஸ் என்னென்னா, நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது தான் ஆர்டர், அதே ஆர்டர் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்சிபி டு ஜிடி. சிஎஸ்கே ஏன் டாப் 2ல வராத ரீசன் என்ன, அவங்களோட ஃபினிஷிங் தான். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டீம்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக தெரியுது, உங்களோட ரேங்கிங்ஸ் அதில் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.